நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா பேசுகின்றேன். அதாவது பிரசன்னத்தில் ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு. குல தெய்வத்துடைய தோஷம் இருக்கா? ஒரு சில பேர் குல தெய்வமே தெரியாது. ஒரு சில பேர் குல தெய்வத்துடைய தோஷங்கள் இருந்தாலும் அவங்க போய் கும்பிடுவாங்க. பட் இருந்தாலும் என்ன நடக்கும்னு கேட்டால் ஒரு திருப்தி இல்லாத இருக்கும். அந்த குலதெய்வத்துடைய ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறாங்கன்னு நினச்சிங்க. அந்த பொங்கல் வைக்கும்போது இல்லை பம்பை உடுக்க வைக்கும்போது தெய்வம் வராமல் அவள் கூழ் ஊற்ற மாட்டாங்க, கடை வெட்ட மாட்டாங்க. இப்படி பல இடத்துல பார்த்தா நடந்திருக்கு. அவங்க பார்த்தா நேராக சாமி நாங்கள் கடை வெட்டினோம், பம்பை உடுக்கெல்லாம் வச்சோம், தெய்வம் அப்படியே நிற்கிது. ஆனால் எனக்கு தெய்வத்துக்கு பார்த்தா எனக்கு சரியாக வரலை. இதை எப்படி சாமி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஜாதகத்தை கேட்போம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஐயா இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் பிரசன்னத்தில் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போது அந்த குல தெய்வத்துடைய தோஷம் இருக்கா, குலதெய்வத்துடைய வழிபாடுகள் கரெக்டாக இருக்கா, அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கா, அந்த குடும்பத்துக்கு அருள் இருக்கா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம அந்த பிரசன்னத்தை பார்த்தா நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதை பார்த்தா அந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது அந்த பிரசன்னத்துக்கு அப்போ நம்ம உக்காரும்போது நிமித்தம் என்பது சகுனம், நிமித்தம் ரெண்டுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போது இந்த பிரசன்னம் நம்ம பார்க்கும்போது அந்த பிரசன்னத்தில் எந்தெந்த விதமான இடர்பாடுகள் வருது. ஒருத்தர் பூ சரியாக எடுத்துன்னு வர மாட்டாங்க. இந்த குலதெய்வத்தை ஈஸியாக தோஷம் இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க வரும்போது மஞ்சள் கலர் புடவையோ இல்லை சிகப்பு கலர் புடவையோ இல்லை சிவப்பு கலர் சட்டையோ இல்லை மஞ்சள் கலர் சட்டையோ அணிந்து வருவாங்க. அப்போது நம்ம பட்டுன்னு எடுத்தோடனே இதுதான் நிமித்தம் சொல்லக்கூடிய சகுனம் வேறு, நிமித்தம் வேறு. அப்போ உடனே நம்ம சொல்ல உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இல்லை, தோஷமாக இருக்குது அப்படி நம்ம சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ஒரு நிமித்தம். சரி, இப்போது அந்த குலதெய்வத்துடைய தோஷம் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன விதி? அதாவது ஒரு சூட்சமம் இருக்குல்ல, அந்த சூட்சம ரகசியம்தான் ஃபஸ்ட்டு விதி. என்னென்னு கேட்டால், குலதெய்வம் என்பது 4ஆம் இடத்தை குறிக்குது. சார் நீங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் சொல்கிறீங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது நீ இப்போவும் சொல்கிற பிரசன்னம் வேறு, ஜாதகம் வேறு. ஜாதகம் பார்க்கும்போது நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறோம். அப்போ அது 5ஆம் இடத்துக்குரிய தான் பூர்வ புண்ணியம் கரெக்டாக இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஜாதகம் தனியாக வச்சுருங்க. பிரசன்னத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க. அந்த இடத்துல 4ஆம் இடத்துல பாதகாதிபதி யார்? அதாவது சரலக்னம் அப்படின்னா 11ஆம் இடம் பாதகாதிபதி. சிரலக்னம் என்பது 9ஆம் இடம் பாதகாதிபதி. உபயலக்னம் என்பது 7ஆம் இடம் பாதகாதிபதி. இப்போ ஜாதகத்தில் பிரசன்னத்தில் பார்க்கும்போது முதல்ல பாதகாதிபதி நிலை என்ன, அந்த பாதகாதிபதியுடைய எங்கே உக்கார்றாங்க? ஒன்றும் கிடையாது, சிம்பிளான இதுதான். பிரசன்னத்தில் ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாகவும் பலன் சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த பிரசன்னம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். இப்போ பிரசன்னத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பாதகாதிபதி. இப்போ நம்ம குறிப்பாக நம்ம சொல்லிக்கலாம், கன்னி லக்னம் வச்சுங்க. கன்னி உபயம், அதாவது சிரம் உபயம் சொல்லக்கூடியது. அப்போ உபயத்துக்கு 7ஆம் இடம் குரு தான் பாதகாதிபதி.
அப்போ அந்த பாதகாதிபதி குரு என்ன பண்ணுறாரு? குரு 7ஆம் இடத்துலையோ இல்லை 4ஆம் இடத்துலையோ இருந்தால், 4ஆம் இடத்து, அதாவது 7ஆம் இடத்து அதிபதி அவரே வந்து 4க்கும் 7க்கும் அதிபதி குருவே வந்து பாதகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல போய் உட்காராரு. அப்போ குலதெய்வத்துடைய தோஷம் கண்டிப்பாக உள்ளது. நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் இது சுபகிரகம் தானே சார், இதை வந்து சார் எப்படி சார் சுபகிரகமாக இருந்தாலும் பாதகாதிபதி இல்லாத ஒரு தோஷமும் கிடையாது. அப்போ பாதகாதிபதி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் 4ஆம் இடத்துல போய் உட்காரதுனால கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு குலதெய்வத்துடைய தோஷம் உண்டு. இதுதான் வந்து மிகப்பெரியது. இன்னொரு உதாரணமான ஒரு இது, மீன லக்னம். மீன லக்னத்துக்கு புதன் வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு புதன் இருக்குங்க. அவரே 4ஆம் இடத்துல போய் உக்காந்தால் கண்டிப்பாக இது பாதகாதிபதி, அதாவது வந்து குலதெய்வத்துடைய தோஷம் உண்டு. இது நம்ம குறிப்பாக சொல்லக்கூடியது. இந்த குலதெய்வத்துடைய தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொன்னது. இப்போது அந்த வீட்டில் குலதெய்வத்துடைய தோஷம் இருந்தால் வருமானம் கொஞ்சம் கட் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, அந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள், அதாவது சுபகாரியங்கள் என்பது திருமணம் சம்பந்தமாக ஒரு வீடு கட்டப்போவது, இல்லைன்னா வந்து பார்த்தா அந்த வீட்டில் குழந்தை சத்தங்கள், இது எல்லாமே இல்லாமல் போகும். இதுதான் வந்து செகண்டு. இந்த குலதெய்வத்துடைய தோஷம் இருந்தால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த குலதெய்வத்துடைய தோஷம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு, அந்த நம்ம குலதெய்வத்து கோயிலுக்கே நம்ம போயிட்டு வந்தாலும் அந்த குலதெய்வத்துடைய வணங்கி வந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது வந்து திருப்தின்னா ஒரு மனநிறைவு இல்லாமல், ஒரு சாமி கும்பிட்ட ஏதோ போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வர்றோம், அந்த ஒரு எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி இந்த குலதெய்வத்துடைய தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து பார்த்தா சில தடைகளும் தாமதங்களும் செயல்படுத்தும். சரி, இப்போது இந்தந்த ராசிகள் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய தோஷம் இருக்கும். கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிகளுக்கு இயல்பாகவே இந்த லக்னம், ஆருட லக்னம் என்பது, அதாவது வந்து பார்த்தோன்னா பிரசன்னத்தில் ஆருட லக்னம் வீழும்போது இந்தந்த ராசியில் லக்னம் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய தோஷம் உண்டு. என்னென்ன ராசின்னு கேட்டால் கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிகள் கண்டிப்பாக குலதெய்வத்துடைய தோஷம் உண்டு. மற்ற ராசிகள் இருந்தால் கிடையாது. அதே மாதிரி வந்து பாதகாதிபதி 4ஆம் இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரி, இதுக்கு இல்லை, ஓகே சார், இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீர்வு இதுக்கு உண்டு. நீங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு கேட்டால் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கு ஒரு வாரம் விரதம் இருந்து தீபத்தை போட்டு பக்தியோடு போய் வணங்கி, அம்மா நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தெய்வத்தை வந்து வணங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு. அப்போ இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இதுக்கு தான் பிரசன்னம் உதவும் சொல்லக்கூடியது. இந்த விரதத்தையும் இந்த பரிகாரத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் வந்தீங்கன்னா பிரசன்னம் போடும்போது கண்டிப்பாக இந்த குலதெய்வத்துடைய தோஷம் மீண்டும் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். இது ஈஸியான மெத்தட். இப்போது இந்த குலதெய்வத்துடைய தோஷம் நம்ம ஜாதகத்திலேயோ, இது ஜாதகம் நமக்கு அதாவது ஜாதகத்தில் நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக. அது நிறைய பேர் வந்து பார்த்தா எங்களை வந்து பார்த்தா சில விஷயங்கள் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து எந்த விஷயமே நடக்கலை சார், ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம், நாள்பட்ட திருமணத்தை நம்ம ஏற்படுத்தி சார், ஒரு குலதெய்வம் எனக்கு வழிவிட மாட்டேங்குது சார், குலதெய்வம் எனக்கு வீட்டில் இருக்கா இல்லையாதா சார், இல்லை குலதெய்வம் எனக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அந்த ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது சார்,
வழிபட்ட திருப்தி இல்லாமல் இருக்குது சார். அப்படி நான் கடமைக்கு நமக்கு வந்து கும்பிட்ற மாதிரி இருக்குது சார். இப்படி ஜோதிடர்கள் வந்து பார்த்தா ஜோதிடர்கள் கஸ்டமர் வந்து பார்த்தா எங்களை வந்து ரொம்ப கேள்வி கேட்பாங்க. அது நம்ம ஈஸியான பதில் வந்து இந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்கா, தோஷமாக இருக்கா, இல்லை குலதெய்வம் இருக்கா இல்லையா, இல்லை குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பெறுறாங்களா அப்படின்ற மிக சிறப்பாக தெளிவாக சொல்லக்கூடியது பிரசன்னம் தான். அந்த பிரசன்னத்தில் ஈஸியாக நமக்கு தெரியும். இது வந்து பார்த்தா உங்களுக்கு சப்போஸ் பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஆன்லைன்லையும் பார்த்துட்ருக்கேன். அதாவது ஆன்லைனில் எப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப் காலில் போட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நான் இந்த பிரசன்னத்தை ஆன்லைன்லையும் பார்த்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.